ஏய் மலர், திமிரு புடிச்சவ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா? எல்லா தப்பையும் இவங்க மேல வச்சுக்கிட்டு. ஏ மலர், என்னங்க நீங்களா? அடிச்சி நிறுத்து. உன்னை பாக்குறதுக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு. எங்க உன் தங்கச்சி? என்னாச்சுங்க? அவளை ஏன் கேக்குறீங்க திடீர்னு? அவ செஞ்ச காரியத்துக்கு நான் இங்க நிக்க கூடாது, வேற ஒரு இடத்துல போய் நின்று இருக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ மனசுல? நான் என்ன உன் ஃபேமிலி மாதிரி தரங்கட்டு ஃபேமிலி நினைச்சியோ? அவ இஷ்டத்துக்கு என் ஆபீஸ்க்கு போன் பண்ணிருக்கா. யார கேட்டு அவ போன் பண்ணா? போன் பண்ணி என்னோட மேனேஜர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சொல்லியிருப்பா. எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு கடைசியில பழி மட்டும் எனக்கா? என்ன சொல்றீங்க? மலர் உங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாளா? அவ அப்படி செய்ய மாட்டாங்க. அவ எதுவுமே சொல்லலையா? முதல்ல உன் தங்கச்சி எங்க கூப்பிடு, அப்புறம் சொல்லட்டும். அவ வாயால இருந்து என்ன வருதுன்னு கேளு. அப்புறம் நீ எங்க கொண்டு மூஞ்ச தூக்கி வச்சிருக்கன்னு பாப்போம். நான் தான் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன்ல, அதுல சைன் போட்டு திருப்பி அனுப்பிட வேண்டின. உனக்கு என்ன பிரச்சனை? நீ தானே போய் சொன்ன. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் தானே. பூமாரி யாரு? ஐயோ, இவர் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காரு? என்ன மலர் செஞ்சு வச்சிருக்க? அவர் ஆபீஸ்க்கு போன் பண்ணியா நீ? பூமாரி யார் சொன்னா? அவரா சொன்னாரு. கோமா வந்திருக்காரு. ஆமா, அவர்கிட்ட நீயே பேசிக்கோ. அம்மா மட்டும் இப்ப வந்தாங்கன்னு வை, அவ்வளவுதான், நம்ம செத்தோம். ஐயோ, இப்ப என்ன பண்றது பூமாரி? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அவர் மேனேஜர் கிட்ட பேசினதான். அவர் தான் என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. அதனால தான் பதில் சொன்னேன். நானா எதுவுமே சொல்லல பூமாரி. அத போய் நீ அந்த ஆள்கிட்ட சொல்லு. ஓவரா வந்து குனிச்சிட்டு நிக்கான். ஏய், என்ன பேசுற? பின்ன இவருக்குலாம் இனிமே எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துல டிவோர்ஸ் நோட்டீஸ் நீட்டுறான். இவனுக்குலாம் எதுக்கு நான் இனிமே மரியாதை கொடுக்கணும்? ஏய் விடு விடு அத்தா. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என் ஆபீஸ்க்கு என்ன தைரியம் இருந்தா போன் அடிப்ப? இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்ட்டு தான் அடிச்சேன். உங்க மேனேஜர் எடுப்பாருன்ட்டு நான் எதிர்பார்க்கல. அவரு தான் என்கிட்ட என்ன பிரச்சனை, சார் ரொம்ப சேடாவே இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாரு. என்ன பிரச்சனை நீங்க கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்கன்ட்டு அவர் தான் சொன்னாரு. என்கிட்ட வேலை பாக்குறவங்க 1000 சொல்லுவாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல குடும்ப விஷயத்தை வெளியே சொல்லணும்ட்டு? குடும்ப விஷயமா? எது குடும்ப விஷயம்? அதான் எல்லாத்தையும் நடுத்தரவுக்கு கொண்டு வந்தாச்சே. இனிமே எங்கெங்க இருக்கு குடும்ப விஷயம்? என்ன எல்லாத்துக்கும் ரெடியா அப்போ? ஆமா, நான் ரெடி தான். எப்பவோ கையெழுத்தெல்லாம் போட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு என்ன நாள்ல அது கிடைக்கணுமோ அப்ப கிடைக்கும். பூமாரி கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏன் இப்படி பிரச்சனை எடுத்துற? நீ சும்மா இரு மலர். இவங்க கொட்டிட்டே இருப்பாங்க, நாம குனிஞ்சு போயிட்டே இருக்கணுமா? ஓஹோ, அந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? சரி சரி, ஏமாத்தினவ தானே நீ. இந்த தைரியம்லாம் உனக்கு என்ன வராமையா போயிட போகுது? யார் ஏமாத்தினா? என் மனசாட்சிப்படி நான் உங்களுக்கு உண்மையா தான் இருந்திருக்கேன். ஏமாத்தினது சொல்லாதீங்க இனிமே. ஓஹோ, அந்த அளவுல நீ நல்லவளா? நான் நல்லவதான், நான் கெட்டவ கிடையாது. பூமாரி கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் தான் சொன்னேன் எனக்கு என்ன தண்டனான்னு கொடுங்க, ஆனால் அக்காவை எதுவும் சொல்லாதீங்க. உண்மையிலே யார் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அக்கா படிக்கலன்னு சொல்லி தான் நாங்கள் மாப்பிள்ளையே பார்த்தோம். இந்த உண்மையை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சபாஸ், சரியானதுதான். ஏ அப்பா, எவ்வளோ பொய் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியலையே. இவ்வளோ பொய்யும் எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிருக்கீங்க. இப்படி எல்லாம் வந்தோம்னா இப்படி உருட்டலான்ட்டு. பரவாயில்ல, உங்க அம்மாக்கு ஏற்கனவே 4 பெண் குழந்தை. என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க தள்ளி விட்டுருக்காங்க. வேற என்ன? அதனால 4 பொய் என்ன 5 பொய் 6 பொய் கூட சொல்லியிருப்பாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? வாயை கொஞ்சம் மூடுங்க. ஏய், என்ன என்கிட்ட திமிரா நடந்துகிட்டு இருக்க? உன் ட்ரூ கலர் வெளியே வந்துடுச்சா? எது ட்ரூ கலர்? என் குடும்பத்தை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. நான் பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்கணுமா? நாங்க ஒண்ணு போய் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணல. இப்ப சொல்றேன், இனிமே நீங்களே வந்தாலும் எனக்கு நீங்க வேண்டாம். பூமாரி சும்மா இரு மலர். இப்படி ஒரு ஆளோட வாழ்றதுக்கு நான் வீட்ல இருந்துருவேன். இருந்துக்கோ, யார் வாண்டன்னா? நான் ஒன்னு வந்து கூப்பிட வரலையே. உன் தங்கச்சி எப்படி என் ஆபீஸ்க்கு போன் பண்ணலான்ட்டு கேட்க வந்திருக்கேன். அதுக்கு பதில் இல்ல, மத்ததெல்லாம் வாய்க்கிலேயே பேசுறது. அட மாப்ள, வாங்க மாப்ள, உட்காருங்க. என்ன ஆச்சு? பூமாரி இங்கேயே இருக்கா, என்னன்னு தெரியலன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். கூப்பிட வந்துட்டீங்களா? சரி சரி, கூட 2 நாள் நீங்களும் பூமாரி கூட தங்கிட்டு அப்புறமா போலாம்ல? அம்மா, என்னம்மா பூமாரி இப்படியே நின்னுக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு கொடுக்க வேண்டியன. ஏண்டி மலரு, நீயும் மாடி இப்படி நின்னுட்டு இருக்க? போ, முதல்ல உள்ள போய் அவருக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. வந்தவரை நிக்க வச்சு பேசிட்டு இருக்காள்வ. அப்படி என்ன ரகல வேண்டி கிடக்கு உங்களுக்கு? மாப்பிள, வாங்க மாப்பிள, உட்காருங்க, வாங்க. கைய விடுங்க. என்னாச்சு மாப்பிள? கோவமா இருக்க மாதிரி தெரியுது மூஞ்செல்லாம். என்ன ஆச்சு? பூமாரி சரியா போச்சு. அம்மாக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிய போகுது. தெரியட்டும், எப்படிதான் தெரிஞ்சுதானே ஆக போகுது. ஒரு நிமிஷம் இரு, இப்ப வர்றேன்.
ஏய் எங்க போற? சொல்றேன். நான் ஒன்றும் இங்க உட்கார்றதுக்காக வரல. என்னாச்சு மாப்பிள்ள? என்னாச்சு? என்ன பிரச்சனை? பூமாரிக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டையா? அதான் இங்க வந்து இருக்காளா? அம்குனி எதையுமே என்கிட்ட சொல்லலையே மாப்பிள்ள. என்ன ஆண்டி நடிக்கிறீங்களா? நடிங்க நடிங்க. ஒன்னும் படிக்காத கழுதை என் தலையில கட்டி வச்சுட்டு இப்போ இப்படி நடிக்கிறீங்களா? அட பாவமே, என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறாரு? இந்தாங்க நீங்க கேட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ். சைன் எல்லாம் பண்ணிட்டேன், பாத்துக்கோங்க. நீங்க போட்ட மாதிரி தூக்கி போடுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இதுக்கு படிச்சிருக்கணும் அப்படிங்கிற திறன்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. கையை வச்சு தூக்கி போட்டா யாருக்குனாலும் மூஞ்சி மேல பறக்கத்தான் செய்யும். ஆனா நான் படிக்காட்டியும் எனக்குன்னு கொஞ்சம் மரியாதை இருக்கு. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற அறிவு இருக்கு எனக்கு. அதனால உங்க கையிலே தர்றேன், வாங்கிக்கோங்க. பூமாரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? குடுக்காதுன்னு தானே சொன்னேன், ஏன்டி இப்படி பண்ற? சும்மா இருக்கியா? ஏண்டி கழுத, என்னடி நடக்குதுங்க? அது என்னடி நோட்டீஸ்? அம்மா அவர் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதுக்கான டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் அது. அட கடவுளே, இது என்னடி சொல்ற நீ? ஆமா, நம்ம எல்லாரும் ஏமாத்தி என்ன அவர் தலையில கட்டி வச்சிட்டோமா. நான் ஒண்ணு கூட படிக்கலையா, அந்த விஷயமே அவருக்கு இப்பதான் தெரியுமா. ஏண்டி பூமாரி என்னடி சொல்ற நீ? ஒண்ணு புரியலையேடி எனக்கு. ஐயோ கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? இங்க பாரு, இனிமே உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னை இனிமே நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். கோர்ட்டுக்கெல்லாம் வரணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நான் தான் சைன் போட்டேன்ல, இத வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், என்ன விட்டுருங்க இதோட. ஓகே, யுவர் விஷ். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இவ சொல்றா? ஏதோ அப்படி இப்படிங்கிறா, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அவ படிக்கலங்கிற விஷயம் உங்களுக்கு முதல்ல தெரியதானே மாப்பிள்ள செய்யும். திடீர்னு என்ன சொல்றீங்க நீங்க? அவ படிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஆண்டி நாடகமா? இந்த நாடகம்லாம் இனிமே ஏன்ட்ட பலிக்காது. ஒரு படிக்காத பொண்ண இவ்ளோ படிச்சவன் கல்யாணம் பண்ணிப்பானா? கொஞ்சம் கூட மூளை இல்ல. ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அம்மா விடுறீங்களா? நீங்க கிளம்பலாம். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஐயோ மாப்பிள்ள போகாதீங்க, நில்லுங்க. அம்மா ஏண்டி திமிர் பிடிச்சவள, என்னடி காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவர்கிட்ட என்ன நோட்டீஸ் கொடுத்த? ஒருத்தி என்னன்னா என் மானத்தை ஃபுல்லா வாங்கிட்டு எவன் கூடயே போயாச்சு. இப்போ நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கியா? நான் இதுக்குமா அப்படி எல்லாம் பண்ண போறேன்? அவர் தான் என்ன பிடிக்கிறேன்னு சொல்றாரு. பிடிக்கிறவரு கூட எப்படி நான் வாழ முடியும்? ஏண்டி என்னடி சொல்ற நீ? மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேச மாட்டாருடி. புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அம்மா பூமாரி படிக்காத விஷயம் அவருக்கு சுத்தமா தெரியாதான். தெரியாம தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாராம். பூமாரி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வான்னு கூப்பிட்டுருக்காரு. அப்பந்தான் பூமாரி சொல்லியிருக்கா நான் படிக்கவே இல்லையே அப்படின்னுட்டு. இதுதான் பிரச்சனை இப்போ. இது என்னடி சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? இவ அதுக்காடி இங்க வந்திருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம? இல்லம்மா, உங்ககிட்ட இந்த பிரச்சனை எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா பூமாரியை பத்தி யாருமே பொய்யே சொல்லல. அவ படிக்கலன்ட்டு தெரிஞ்சுதான் இந்த மாப்பிள்ளைய பேசுனீங்க. கடைசியில ஏமா இப்படி ஆச்சு? உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்ட்டு தான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சோம். ஏண்டி அறிவு கெட்டவளா, என்கிட்ட சொல்லாம எதுக்குடி மறைச்சிங்க? இப்ப என்னடி செய்யறது? அம்மா பூமாரியை பத்தி நம்ம யாருமே பொய்யே சொல்லல. அப்படி இருக்கையில இந்த பிரச்சனை எப்படிமா வரும்?